சினிமா நேயர்களுக்கு அன்பு வணக்கம். வெல்கம் டு எம்டி திரை. இந்த ஷோல ஆகக்கடவன அப்படிங்கிற தமிழ் திரைப்படத்தினுடைய ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தை அறிமுக இயக்குனர் தர்மா இயக்கியிருக்காரு. இந்த படத்துல ஆதிரன் சுரேஷ், ராகுல், ராஜசிவன் மற்றும் பல நட்சத்திர பட்டாளங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படம் எப்படி இருக்கு, இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. 3 நண்பர்கள் சேர்ந்து ஒரு மெடிக்கல் கடையில வேலை பார்க்குறாங்க. அந்த கடையினுடைய உரிமையாளர் ஓனர் அந்த கடையை விற்க முடிவு பண்றாரு. இதனால அந்த கடையில வேலை பார்க்கிற 3 நண்பர்கள் சேர்ந்து அந்த கடையை வாங்குறதுக்கு பிளான் பண்றாங்க. அந்த கடையை வாங்குறதுக்காக அவங்க சேமித்து வைத்த பணம் திருடப்படுகிறது. இதனால வேற வழியே இல்லாம தன்னுடைய சொந்த ஊருக்கு போய் இருக்கிற சொத்தை வித்து அந்த கடையை வாங்குறதுக்காக பணத்தை தயார் பண்ண முடிவு பண்றாங்க. அதுல ஒரு நபர் தான் ஆதிரன். ஆதிரன் கூட சேர்ந்து ராகுவும் டூ வீலர்ல பயணம் பண்றாங்க. அந்த பயணத்துல எதிர்பாராத விதமா ஒரு காட்டு பகுதியில 2 வீலர் பஞ்சர் ஆகுது. அந்த காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பஞ்சர் கடைக்கு போய் பஞ்சர் போட போறாங்க. அந்த இடத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயங்கரமான குற்ற செயல்கள் நடக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கு. கடத்தல், கொலை நடக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. எதிர்பாராத நேரத்துல ராகுல் மாயமான முறையில காணாம போறாரு. ராகுல தேடி போற ஆதிரனுக்கு மிகப்பெரிய ஆபத்துல சிக்கிறாரு. இறுதியில அந்த ஆபத்துல இருந்து வெளிவந்தாங்களா இல்லையா, ராகுலுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கறத சொல்லக்கூடிய படம் தான் இந்த ஆகக்கடவன. இந்த படத்தை பத்தி ஆலோசனை அப்படின்னா, இந்த படத்தினுடைய முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கக்கூடிய ஆதிரன், அதாவது தன்னுடைய இயல்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். அப்படின்னு தான் சொல்லணும். எங்க கோபப்படணுமோ அங்க கோபப்படுறாரு, எங்க அமைதியா இருக்கணுமோ அங்க அமைதியா இருக்காரு. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு சரியான மீட்டர்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஆதிரன் கதாபாத்திரத்துக்கு நேர் எதிர் கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு ராகுல். குறிப்பா இவர் பண்ற எல்லா வேலைகளுமே ஒரு தேவையில்லாத ஆபத்துல கொண்டு போய் முடியுது. ஆனாலும் கதையினுடைய திருப்பு முனைக்கு ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல கச்சிதமா புரிஞ்சிருக்காரு ராகுல். இந்த படத்துல பாத்தீங்கன்னா 3 நல்லவர்கள் 3 கெட்டவர்கள் அப்படிங்கிற மாதிரி மொத்தம் 6 நபர்கள் முதன்மை கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காங்க. மற்ற சிறு சிறு வேடங்கள் நடிக்கக்கூடிய நடிகைகள் எல்லாமே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்திருக்காங்க. குறிப்பா கவனம் ஈர்க்கத்தக்க வகையில எல்லாருடைய நடிப்புமே மனசு நிற்கிற வகையில அமைஞ்சிருக்கு இந்த படத்துல. இந்த படத்தினுடைய பாடல்கள், பின்னணி இசை எல்லாமே திரைக்கதைக்கு ஏற்றவாறு அமைஞ்சிருக்கு. இந்த படத்தினுடைய ஒளிப்பதிவு, அதாவது ஒரு பயங்கரமான ஒரு பொட்டல் காடுல ஒரு பஞ்சர் கடை இருக்கு, அதையே பயமுறுத்தக்கூடிய வகையில காட்சிப்படுத்திருக்காரு. அதே போல ஒவ்வொரு கதாபாத்திரனுடைய முகத்துல இருக்கக்கூடிய பயம் இருக்கும், ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடக்கும் போது அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழகா காட்சிப்படுத்திருக்காரு இந்த படத்தினுடைய இயக்குனர். அறிமுக இயக்குனர் தர்மா, அதாவது நம்ம பேசுற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை உண்டு அப்படிங்கிற ஒரு கதைக்கருவை எடுத்துக்கொண்டு இந்த திரைப்படத்தை ஒரு சுவாரஸ்யமான ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஜானர்ல கொடுத்திருக்காரு. இந்த படத்தினுடைய கதைக்களமாகட்டும், இந்த படத்தை காட்சிப்படுத்தின விதமாகட்டும், பார்வையாளர்கள் ரசிக்கிற வகையில ஒவ்வொரு காட்சியும் ரொம்ப அழகா காட்சிப்படுத்திருக்காரு. அதாவது ஒரு அறிமுக இயக்குனர் அப்படிங்கிற ஒரு உணர்வே இல்லாம ஒவ்வொரு சீனையும் ரசிக்கிற வகையில கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்துல பெண் கதாபாத்திரமே இல்லாம ஆண் கதாபாத்திரத்தை மட்டுமே வச்சு தான் சொல்ல வந்த விஷயத்த ரொம்ப அழகா சிறப்பா சொல்லியிருக்காரு. மொத்தத்துல இந்த ஆகக்கடவுல ஒரு சிறந்த அற்புதமான படம். இந்த படத்தை தாராளமா நீங்க தியேட்டர்ல போய் ரசிக்கலாம். இந்த படத்துக்கு எம்பி திரை கொடுக்குற ரேட்டிங் 5 3.5. அடுத்த வருஷத்துல சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.